நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி வித்யபீடா பீடாதிபதி தாந்திரிக் ஆச்சாரியா பிரம்மஸ்ரீ ஸ்ரீஹரி கிரீஷ் நம்பூதிரி சுவாமிகள் இன்னைக்கு நம்ம இடையே வாரத்துல 7 நாள், அந்த 7 நாள்லயும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணணும். அது என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும்ன்றத பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். சண்டேன்னு இருக்கிறது ஒன்று சூரியன் அதிபதியா இருக்கக்கூடிய நாள் தான். சூரியனோட நாள் தான் சண்டே. சூரியன் இருக்கிறது ஒன்று ஆத்மகாரகம் தான். ஆத்மாவே ரெப்ரசன்ட் பண்றது சூரியன் தான். ஆத்மா அதனால நமக்கு ஒன்று சூரியன் வந்து பிரம்மகாரகத்துவம் இருக்கிறது. பிரம்மகாரகத்துவம் இருக்கிறதுனால திரைலோக்கியங்களுக்கும் அந்த வெளிச்சம், அந்த லைட்டு, அந்த பவர் எல்லாம் கொடுக்கக்கூடியது சூரியனா இருக்கிறதுனால சண்டே அன்னைக்கு சூரியனோட ஸ்பெஷல் பிரார்த்தனையா ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றது, அப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு தன்னம்பிக்கை அதிகமா, நம்மளோட பவர் அதிகமா வந்துடும். பின்ன சண்டே அன்னைக்கு ராஜகாரியங்கள்னா இப்ப ராஜ காலையில டெமோக்ரஸி தான். அதனால கவர்மெண்ட் மூலியமா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல அன்னைக்கு லீவா இருந்தாலும் ஏதாச்சும் பேச்சுவார்த்தையோ இல்லைன்னா சைன் பண்றதோ எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல நாள். மண்டே ചന്ദ്രനുടെ നാള് தான். ചന്ദ്രൻ വന്ന് മനകാരകൻ தான். இப்போ மனசிനെ அன்னைக்கு சந்திரனுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் எல்லாம் செய்யும்போது மனசே வந்து கொஞ்சம் கூடியும் நமக்கு ஒன்று தன் நம்பிக்கை அதிகமாக வர்றதுக்கு அன்னைக்கு ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப விசேஷம். அப்புறம் விவசாயம், நமக்கு ஒன்று புதுசாக எந்த காரியங்களும், புதுசாக வேலையோ இல்லைன்னா புதுசாக காரியங்களெல்லாம் மண்டே ஆரம்பிக்கிறது நல்லதில்லை ஆக்சுவலி. പിന്നെ നമുക്ക് വ്യവസായം, பால் சம்பந்தமா இல்லைன்னா சாப்பாடு சம்பந்தமா இப்படி காரியங்களெல்லாம் மண்டே ஆரம்பிக்கிறது ஒன்று ரொம்ப விசேஷமானது. பின்ன ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய அரிசி, கல்கண்டம், ரைஸ், அப்புறம் சுகர் இதெல்லாம் வந்து தானம் செய்யறது வந்து மண்டே செய்யறதா இருந்தா, പിന്നെ നമുക്ക് പ്രധാനമാ മண்டே வந்து கல்யாணம் பண்ணாத பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ண பொண்ணுங்களுக்கும் வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கும் மண்டே விரதம் எடுக்கிறது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கிறது. டியூஸ்டே ചൊവ്വാവുட നാള് தான் டியூஸ்டே பிரார்த்தனை. டியூஸ்டே வந்து துர்கா, பத்ரகாளி, சுப்பிரமணியன் இவருக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் செய்யறது ரொம்ப விசேஷம். இப்போ ஜாதகத்திலே செவ்வா தோஷம் உள்ள ஆளுங்களெல்லாம் டியூஸ்டே விரதமா எடுக்கிறதெல்லாம் வந்து அவரோட ஃபியூச்சர் லைஃபுக்கும் ஃபேமிலி லைஃபுக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கிறது. அப்புறம் டியூஸ்டே அன்னைக்கு வந்து சுப காரியங்கள் ஒன்றும் செய்யறது நல்லதில்லை டியூஸ்டே அன்னைக்கு. இந்த டியூஸ்டே வந்து ஔஷத சேவா, அதாவது மெடிசின் ஆரம்பிக்கிறது, அப்புறம் ராஜ காரியங்கள், டெக்னிக்கல் சம்பந்தமா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது வந்து டியூஸ்டேஸ் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான். அப்புறம் ചുവന്ന ரெட் கலரில் உள்ள பட்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து டியூஸ்டே வந்து தானம் செய்யறது வந்து அதனுடைய தோஷங்கள், செவ்வா தோஷம் எல்லாம் இருக்கும்போது அது வந்து கம்மியாக்கிடும். வெனஸ்டே புதனுடைய நாள் தான். புதன் வந்து வித்யக்கு அதிபதி தான். வித்யக்கு அதிபதியா இருக்கிறதுனால புதுசா எஜுகேஷன் சம்பந்தமா, கலா சம்பந்தமா புதுசா படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள் தான் புதன்கிழமை. அப்புறம் சமரசம், பஞ்சாயத்து பண்றது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. இப்போ யாருக்காவது கடன் நம்ம வந்து கடன் வச்சு அன்னைக்கு வந்து திருப்பி கொடுக்க கூடாது, அன்னைக்கு முடிக்க கூடாது புதன்கிழமை. அப்புறம் புதன்கிழமை வந்து ஸ்ரீராமனையும் ஸ்ரீகிருஷ்ண பகவானையும் அவதார விஷ்ணுக்களை பஜனை பண்ணது ரொம்ப விசேஷம். ஹரே ராம 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 ஹரே ஹரே அந்த மந்திரம் புதன்கிழமை ஜெபம் பண்றது மோட்ச பிராப்தி லபிக்கும், அப்படிதான் சாஸ்திரத்திலே இருக்கிறது. தேர்ஸ்டே வியாழத்தினுடைய நாள் தான் தேர்ஸ்டே. வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான, ரொம்ப நல்ல ஒரு நாள் தான் வியாழக்கிழமை. மங்கள காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கும், விவாகம், அப்புறம் நமக்கு ஒன்று பூஜாதி காரியங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். வியாழக்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜெபம் பண்றதோ இல்லைன்னா சிரவணம் பண்றதோ வந்து குழந்தைகளுக்கும் அப்புறம் கல்யாணம் வாழ்க்கைக்கும் என்ன ஸ்திதின்னு இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய ஒரு நாள் தான். இல்லைன்னா அன்னைக்குள்ள ஒரு வியாழத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ வியாழக்கிழமை வந்து எல்லாருமே எல்லா சுப காரியங்களும் செய்யலாம். പിന്നെ ഒരു കാലഘട്ടത്തില് നമ്മൾ சொல்றதுണ്ട്, വ്യാഴക്കിഴமை வந்து புதுசா காரியங்களை வந்து அன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்றதுண்டு. ஃப்ரைடே சுக்கரனுடைய நாள் தான்.
சகல கலைகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நாளில் கலை அரங்கேற்றம் பண்றது, பின்ன மேரேஜ் அதனோட அலையன்ஸ் பார்க்கறது, அப்புறம் பூமி சம்பந்தமாவோ இல்லைன்னா கோல்டு சம்பந்தமாவோ கிரய விக்கிரயம் நடத்துறது, இதெல்லாம் ஃப்ரைடே ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான். ஃப்ரைடே யாருக்கு கடன் கொடுக்கறதோ திருப்பி வாங்குறதோ நல்லதில்லை. அது மட்டும்தான் ஃப்ரைடே நம்ம ஒன்று கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. மற்ற ஃப்ரைடே அன்னைக்கு எல்லா லலிதா சஹஸ்ரநாமம் ஜெபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். லட்சுமி அன்னபூர்ணேஸ்வரின்னு இருக்கக்கூடிய கடவுளை எல்லாம் அன்னைக்கு ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறதோ இல்லைன்னா அவரோட மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறதோ நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு தனதான சமிருத்தி தாராளமாக ஆக்குறதுக்கு அதுக்கு காரணமாயிடும். சாட்டர்டே ശനീശ്വരനോട് നാള് தான். ശനി ഭഗവാൻ അന്നേക്ക് ஒரே ஒரு காரியம் சொல்ல வேண்டியது, ஔஷத சேவை ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது நமக்கு ஒரு ஒரு ட்ராமா ஸ்டேஜில் மட்டும்தான், இல்லைன்னா ரொம்ப அவசரமா மட்டும்தான் ஒரு டாக்டர் கிட்ட போறதோ இல்லைன்னா மருந்து சேவை ஆரம்பிக்கணும். ஏன்னா அன்னைக்கு அதை அவாய்ட் பண்ணணும்னு சாஸ்திரத்திலே சொல்லிட்டே இருக்கிறது. அப்புறம் ஸ்திரமாய் நிற்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு செய்யலாம். ശനി ரொம்ப தோஷமான நாள் இல்லை. அப்புறம் அன்னைக்கு எள்ளு தானம் செய்யறது, எள்ளுத்திரி சனீஸ்வர பகவானை எள்ளுத்திரி ஏத்துறது, இதெல்லாம் சனி தோஷ சம்பந்தமா இருக்கக்கூடிய தோஷங்களோட பரிகாரம் தான். சுவாமிஜி அவர்கள் சென்னைக்கு வராங்க. சென்னையில இருக்கக்கூடியவங்க நீங்க நேர்ல சந்திக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன தொடர்பு கொள்ளுங்க.